நாட்டில் வரை கொள்ளை கொலை நடக்கிறார்கள் விடுவேன். தட்டி கேட்க யாருமே இல்லை என்ற தைரியம் பட்ட பகலிலே பல பெண்களின் கற்பு மிக பயங்கரமான முறையில் சூறையாடப்படுகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தளபதியாக இருக்கக்கூடிய இவருக்கும் அக்கறை மன்னனாக விலகக்கூடிய ஐயா உங்களுக்குமா அக்கறை இல்லாமல் போய்விட்டது. அடே சிறுவனே, யார் நீ? எந்த நாட்டில் சேர்ந்தவன்? உன் பேர் என்ன? எந்த துன்பம் என்ன? எனது நாட்டு குடிமக்களில் நானும் ஒருவன் ஐயா. நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவன். என் பெயரோ கலைச்செல்வன். எனக்கோ கலைச்செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கின்றார். என் தங்கைக்கோ திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ஆத்திரையை வசிக்கக்கூடிய என்னுடைய அத்தையும் மாமாவையும் சந்திக்க சென்றது. அண்ணன் வருவான், நமக்கு நல்லதொரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று வழியில் விழிவைத்து காத்து கொண்டிருந்த என் தங்கை அண்ணன் வருவதற்குள் சமையல் செய்து வைக்கலாம் என்பதற்காக தண்ணீர் கொண்டு வர குளக்கரைக்கு சென்றான் ஐயா. அப்படி குளக்கரைக்கு சென்ற என் தங்கையை வழி மறித்து காம வெறி விழித்த கயவன் ஒருவன் என் தங்கையை உன் தங்கையை கதவை கற்பித்து விட்டான். கொடியவன் யார்? எங்கிருக்கின்றான்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? இப்போதை கூறுங்கள், தண்டனை கொடுக்கின்றேன். மன்னா, அவன் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பாகுபாடு இல்லாமல் இந்த நீதிமன்றத்தில் நீதி என்பது பொதுவாக செல்வம். அவன் ஆண்டியா இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, ஏழையாக இருந்தால் என்ன, பணக்காரனாக இருந்தால் என்ன, ஏன் நான் பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் தண்டனை உண்டு. அப்படியானால் என் தங்கையை வழிமறித்து கதற கதற கற்பழித்த அந்த காதகன் உங்களுடைய மகன். என்ன அடிக்கிறேன்? என் அனுமதி வந்த தவறு வந்தேமலாமல் எங்க நாட்டு மன அனுமானம் வருவன் எந்த போய் சொல்லி உன் தாங்க மன்னா கேட்கிற மனசவையிலே உன் மகன் அழுத்தி மகன் ஏறசா திருமணம் செய்ய மகன் சொல்லும் போது உங்களோட என்ன சொன்னார்? அப்பா என் திருமணம் வேண்டாம், அப்படி திருமணம் செய்ய வேண்டாம், என் தங்க ஏழர் செய்ய திருமணம் செய்யும் சொல்லுவலை. ஆமா, அப்படிப்பட்டவன் இவன் தங்க எடுத்து போனா தலைமையாரே. சட்டம் என்பது சாக்கடை நீரல்ல, காற்றடிக்கும் பக்கமெல்லாம் தலை சாய்ந்து கொடுப்பது சட்டமும் அல்ல. சட்டம் ஒரு இருட்டர், அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. அந்த விளக்கு ஏழைகளுக்கு எட்டாத விளக்காகத்தான் இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணாவே உரைத்திருக்கிறார். அந்த எட்டாத விளக்கு இந்த ஏழைக்காக இருந்துவிடக் கூடாததற்காகத்தான் என் தங்கைக்காக வாதாட எந்த வழக்கறிஞரும் முன்னரவில்லை ஐயா. தனி ஒருவனாக வந்திருக்கு. அண்ணா, குற்றம் புரிந்தவர் உங்களுடைய நம் வீட்டு குத்து விளக்குதானே என்று முத்தம் கொடுத்தாலும் அது உதட்டையும் நாட்டையும் சுத்தரித்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் வார்த்தை நோக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய். தீர விசாரிப்பதை மெய்யில் உங்கள் மகனை வரவழையுங்கள். தீர விசாரித்து இந்த ஏழைக்கு நல்ல அவை கூடியிருக்கிறது. மகனே, நமது நாட்டில் ஒரு ஏழை பெண் என்று பாராமல் ஒரு கொடியவன், ஒரு சண்டாளன் கதலை கதை கற்பித்திருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நம்முடைய நாட்டில் உன்னுடைய ஆட்சியில் கற்பழிப்பு நடந்திருக்கிறது என்றால் தரலாம் மரண தண்டனை. தண்டனைக்கு உரியவனை நீ அந்த தவறை செய்வதற்கு இங்க யார் இந்த பெண்ணை எங்க பார்த்துக்கிறாய்? அப்பா, பெண்களை கேட்டால் தாயாக சபக்கையாக தலைவனுக்கு செல்லப்பா. இவள் யார் என்று தெரியாது, இவள் முகத்தை பார்த்ததே கிடையாது. பெண்ணை பார்த்த உடனே தெரியவில்லை இருக்கிறாய். பெண்ணின் முகத்தை பார்த்த உடனே கை கால் நடுகிறது, வார்த்தை தடுமாறுகிறது. என்ன நடக்குறீங்க? பெண்ணாகப்பட்டவள் நீதிமன்றம் வந்திருக்கிறாளே என்ற நடுக்கத்தான் எனக்கு. எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கிறது, சரியான முறைப்படி தீர்ப்பளித்திருக்கிறேன். இந்த வழக்கு ஒரு மிகவும் ஒரே குழப்பமாக இருக்கிறது. கைவிட்டு
அதாங்க மகன் நகரம் சென்னல்லவா? ஆமா. போனவன் யாரு? நான் தான். அங்க உண்மையை உரைக்க வேண்டும். அப்படியா? ஒளிமரம் இல்லாம உண்மை உரைக்க வேண்டும். அப்படியானா நீதிமன்றத்தில் ஒரு பாடல் பாடு. பாடலா? ஆமா. நீங்களா? நானேதான். ஐயா, நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கும் இந்த வழக்கிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா பாடு. ஆடி மாச காத்தாடி ஏதோ பக்தி பாட்டு பாடுவேன் நினைச்சேன். இது என்னடா பாட்டு? சதிகார படுபாவி, ஐயா, ஒரு பாடல் பாடினால் இனிமையாக பாட வேண்டும், நயத்தோடு பாட வேண்டும். இப்படி பாடின அந்த பண்ற காதலிப்பா நீ பாடு. எப்படி பாட வேண்டும் தெரியுமா? ஆடி மாசம் ஆடி மாசம் பாடு பாடிதான் கொண்டு ஒரு கத்துட்டாரு. கொடியமணி, சண்டாள துரோகி, மன்னர் பரமனுக்கே பிரித்தளிக்க இப்ப கொஞ்சம் கொடிய நிறுத்து உனக்கு இப்போதே பழந்தனை. ஏமா அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவர் மாண்டு விட்டார். இந்த பாவி நான் இறந்த கற்பு எனக்கு மீண்டும் வரவா போகிறது. அதற்காக அந்த தண்டனையை எடுத்து கொடுத்து விடுங்கள் ஐயா. என்னமா சொல்றேன்? அவரோ இந்த நாட்டில வளர்ந்த நாட்டு யார பிறந்தவர் ஐயா? இந்த பாவி நான் தாக பிறந்தவர் ஐயா. நான் மானத்தை எழுத விட்டேன். இனிமேல் இந்த மண்ணில் நான் உயிரோடு வாழக்கூடாது ஐயா. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன் ஐயா. அந்த தண்டனையை மாற்றி அமையுங்கள் மன்னா. கேட்டாயடா, ஏழு பெண்ணாக பிறந்தாலும் அறிவு அன்பு பாசம் அனைத்து நான் நிறைந்திருக்கிறேன். பார்த்தாயடா, ஐயா, என் கற்பே பரிபூர்ண பரமையில்லை. தண்டனை எனக்கு வேண்டாம், அவருக்கு வேண்டாம். அந்த தண்டனை எனக்கு கொடுங்கள், நான் இறந்து விடுகிறேன் என்று உரைக்கப்பட்டடா. ஏய், பெண் என்றால் விளக்கம் சொல்ல வேண்டும். பெண் குலத்தின் பொன்விளக்கு, மாத குல மணிவிளக்கு. அது மட்டுமா? ஆமா. ஏய், குலத்துக்கு அழகு அழகு, தாமரை, தாமரை, பெண்மை நலத்துக்கு அழகு ஞானம், ஞானம், இந்த மண்ணுக்கு பெருமை பொன்னு, பொண்ணுக்கு பெருமை கண்ணு, கண்ணுக்கு பெருமை கற்பு, கற்புக்கு பெருமை வாழ்க்கை, வாழ்க்கைக்கு பெருமை வரலாறு, வரலாறுக்கு பெருமை வசந்தம், வசந்தம், வசந்துக்கு பெருமை சான்று, சான்று, சான்றுக்கு பெருமை சாதனை, சாதனை, சாதனைக்கு பெருமை சரித்திரம், சரித்திரம், சரித்திரத்துக்கு பெருமை சட்டம், சட்டம் என்ற மண்ணையும் பொண்ணையும் கற்கிறேன். இந்த தாய் திரு நாட்டிலே ஒரு பெண்ணை அவளை பெண்ணாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. நாட்டு மக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு கணம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போது தண்டனை மாற்றி அமைக்க போகிறேன். தண்டனை மாற்றி அமைக்க போறீங்களா? அப்படி என்றால் என்ன தண்டனை அது? இதே இடத்தில் இருவருக்கு திருமணம் ஏற்பட்டது. யாருக்கு? என்னுடைய அண்ணனுக்கு இப்பேற்பட்ட திருமணம். அண்ணா வருவார்கள் அண்ணா. நான் கம்முனு இருக்க வந்தீங்க கூத்து கம்முனு போங்க. அண்ணா ஏடா ஒரு பேசுறீங்க. ஏண்டா என்னடா பேசுகிறாங்க அவங்க? பாருமா, என்னவா? காது ஊத்து கேட்க முடியல. என்ன வேண்டா? நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்களே, ஆமியா முன்னாடி சூப்பரா அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, தெரியாம பேசுறாங்க. நீ அது விளக்கமா எடுத்து சொல்றதுனே ஏக்கா, இவன் ஆமியா முன்னாடில கிடையாது. புருஷன் முன்னாடி அச்சன் ரெண்டு உள்ள போடுவிட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அப்படி கிடையாது. அண்ணன் தங்கன்னு விளக்கமா எடுத்து சொல்லுடா. மேதான் இது தங்கச்சி, இது அண்ணன். இது தங்கச்சி, அது அண்ணன்டா. நீங்க மாத்திக்கோ. ஏண்டா இப்படி வாடா. ஏண்டா அவ மூஞ்ச பாத்தியா? மூஞ்சி நல்லா காஞ்சு போன காட்டுல தீஞ்சு போன மொக்க மாதிரியே பண்றாவா? அப்படியே கேவலமா இருக்குதுடா மூஞ்சி. என்னடே அது மட்டும் கிடையாது. என்னுடைய அண்ணன் யாருடா? இந்த நாட்டிற்கே இளவரசர். அவ யாராவா? கேவலம் ஒரு ஏழை பொண்ணு. கேவலம் ஏழை. எங்கன்னா கிட்ட போக முடியுதா? அப்படியே ஒரே ஏழனா தடுக்கா அந்த அம்மா மேல ஏழை நாத்தம் அடிக்குது. உன் மேல ஒரே கத்தாய் நாத்தம் அடிக்கும் அடிக்கும். ஏய், அம்மா ஃபாரின் சென்ட் யூஸ் பண்ற பாக்கு. ஆமா, அது மட்டும் கிடையாதுடா. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தான் தெரிஞ்சோ தெரியாம அவருடைய கற்பை கெடுத்துட்டாரு. நீ என்ன திரும்ப செய்கிறேன்? நேரா அரண்மனை உள்ள அம்மா ரூமுக்குள்ள போறேன். அம்மா ரூமுக்கு அம்மா பீரோல அப்படியே லட்சமா லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். கட்டு கட்டா இருக்குது. அதுல இருந்து ஒரு கட்டு எடுத்துன்னு வரேன். எதுக்கு தெரியுமா? என்னுடைய அண்ணா அவளுடைய கற்பை கெடுத்ததுக்காக நான் சைடா தூக்கி வீசிடுறா. போருக்கு எடுத்து போய் பொட்டிக்கடை வச்சு போயிட்டாவா? ஏமா அண்ணா நேரா நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கு எதுக்கு போற? 1,10,000 ரூபாய் தரேன். மேல ஒரு 1000 ரூபாய் போட்டு எடுத்துன்னு வரேன். அந்த 1,10,000 ரூபாய் உங்க கையில குடுத்துட்டு என்ன
என்ன நாயா என்ன நாயா ஏழைக்கு ஒரு நாயம் பணக்காரருக்கு ஒரு நாயமா டேய் ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்பு வித்தியாசம் கிடையாதா? ரெண்டு வரப்புலயுமே மோய போகுது. எங்கன்னு வந்துக்குதா? மேல் வரப்புலயும் போகுது கீழ் வரப்புலயும் போகுது. அது மட்டும் கிடையாதுடா. நல்லா சொல்றேன், நல்ல காது கட்டு. ஏண்டா ஒரு 5 ரூபாய் கொடுத்து குங்குமத்தை வாங்குறோம். அந்த குங்குமத்தை எடுத்து போய் எங்க வைக்கிறான்? நடுவுட்ல. என்னடே அது மட்டும் கிடையாது. 300 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எடுத்து எங்கடா விடுறோம்? வாசிப்புல. அந்த மாதிரி எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கணும்டா. அப்பதான்டா அதுக்கு பெருமை. இவ்வளவு எத்தானு இந்த அரண்மனையில வச்சா அரண்மனை வச்சா இந்த அரண்மனை உருப்பிடுமா? இது உருப்படியா ஒண்ணு உருப்பிடுவானா? இந்த திருமணம் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த நீதிமன்றத்திற்கு நான் உங்களுடைய மகளாக வரவில்லை. நாட்டில் ஒரு குடிமகளாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும். உனக்கு நீதி கிடையாது. நாடால பிறந்த ஒரு மகன் எங்கே? இந்த ஏழை பெண் எங்கே? இவ்வளவு குடும்பம் திருமணம் செய்ய வைப்பதா? நிறுத்துங்க. எங்கிருந்தோ ஓடி வந்தாய். நீதிபதியாக பிச்சை எடுத்து பரிதாப நிலையை கண்டு பதவி கொடுத்து பதவியை சரிவர பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. கல்லை முள்ளை மெதிக்கு என்ன செருப்பு செருப்புக்கு சமமானவன் இது நீதிமன்றம். இது நீதிமன்றமா இல்ல இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? எனக்கு திருமணம் தேவையில்லை. திருமணம் செய்யவில்லை என்றால் மகன் என்று பார்த்து கட்டு இந்த பெண்ணை ஏற்றுக்கொள். எனக்கு திருமணம் தேவையில்லை. திருமணம் தேவையில்லை. அப்ப கல்யாணம் பண்ணிக்க. திருமணம் தேவையில்லை என்றால் இந்த நாடு கிடையாது, நகரம் கிடையாது, சொத்து கிடையாது, பணம் கிடையாது. இன்று முதல் எனக்கு மகனும் அல்ல, உனக்கு தந்தையும் இல்லை. நாட்டை விட்டு போடா. ஐயா ஐயா அப்ப என்ன சொன்ன பாத்தியா? நீ கல்யாணம் பண்ணலனா நாடு இல்ல, நகரம் இல்ல, சொத்து இல்ல, பத்து இல்ல. நம்மளுக்கு 4 நாள் தெரியும். நமக்கா? ஆமா. கூட்டு போடுமா? நமக்கு இல்லைங்க. டேய் உன் கூட தான கற. உன் கூட தான கற. நீ கனி கறவந்தா நீ கனி ஒத்துக்கல. நாளைக்கு பணமாக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஜப்பன வா காலி பட்டமா போ. டேய் அவன் முகத்தை பார்த்தா பிடிக்கறா எனக்கு. டேய் ஐயா 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 அப்பா என்னடாச்சு? மரியாதையா ஓத்துக்கோ. ஓத்துக்க. கை மாறி போச்சுங்க. கை மாறி போச்சு. மாறுதா மாறு. நான் நினைச்சேன் இருக்கிறதெல்லாம் இடம் மாறி போயிடுதாங்க. உனக்கு சேர்த்து கை மாறிடுதா? அண்ணா 50 ரூபாய் வச்சு ரொம்ப நேரம் கூட மாட்டியா? மனதார வாழ்த்துக்கள் அண்ணா. மஞ்சள் குங்குமத்தோடு 16 செல்வங்களை பெற்று நீ என்றென்றும் நீடூழி வாழணும். மாமா அழைச்சிருக்கி தங்கள் மருமகளை வாழ்த்துக்கள் மாமா. ஈர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். எழுந்துருமா ஐயா போய் மாட்டியா? நீ கண்டி அப்பா கால ஒயில ஒயில போல காலி வாட்டர் பாட்டிலாம் போடும். நல்லதான் சேரும் போ. எந்தெந்த சுகமாகவே வாழ வேண்டும். எழுந்திருப்போம். நீதிக்கு பின்னால் பாசம் என்று விருப்பமில்லா திருமணத்தை என் தந்தை செய்து விட்டார். அவள் எப்படி வாழ்கிறாள், அவளை எப்படி வாழ வைக்க வேண்டும் போக காட்டுகிறா. அடா படுபாவி உடனே குழி வைக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன் கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். சரி கொலை பண்றான்னு சொல்லுவாங்க, கொலை பண்ணுவேன்.
நான் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்ல போகிறேன். தங்கள் மனதார என்னை நீங்கள் வாழ்த்தி வழியனுப்புங்கள் அண்ணா. கலைச்செல்வி, என்னன்னா இந்த மனக்கோலத்தில் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? எப்படி அண்ணா? அம்மா, சின்னஞ்சிறு நாள் முதலாய் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்களாக நாம் பிறந்தோம், வளர்த்தோம். இத்தனை காலமாக எனக்கு ஆதரவாக நீ இருந்தாய், உனக்கு ஆதரவாக நான் இருந்தேன் அல்லவா? இப்பொழுது நீ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு சென்று விட்டாய். இந்த உலகத்தில் உறவென்று சொல்லிக் கொள்ள எனக்கென்று யாருக்கு உலகில் எனக்காக உதவி செய்ய தந்தையே, உறவை அழைத்து தங்கள் மகனை மனம் கொண்டு இளமை வாழ்கிறார். வாழ பிறந்தாய். எப்படியாவது சந்தோஷமாக வாழ்க்கை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றுதான் நான். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்லும் போது அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பெண்ணுக்கு சேர வேண்டிய தாய் வீட்டு சீதனமாக பொண்ணும் பொருளும் கொடுத்து மனக்கோலத்தோடு இருக்கும் தங்களுடைய மகளை நீ சந்தோஷமாக புகுந்த வீட்டுக்கு சென்று வா மகளே என்று வழிகூட்டி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் உன் அண்ணன் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவனம்மா. ஒரு நாட்டின் பேரரசனுக்கே மருமகளாக செல்லும் என் தங்கைக்கு கொடுப்பதற்கு உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனமகளா கொடுக்க. அம்மா, உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனமாக நான் கொடுக்க என் உயிரை தவிர வேற எதுவுமே கிடையாது. கடை செல்வேன், எதுவுமே இல்லடா. என்னை சின்னஞ்சிறு வயது முதல் பால் ஊட்டி சீராட்டி பள்ளிக்கு சென்று வா பருவ மகளே என்று என்னை முன்னே அனுப்பி அழகு பார்த்தான்னா என் தாய்
தாயார் கர்ப்பத்தில் நான் தரித்த நாள் முதலாக என் தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. இல்லம்மா, என் மாதாவின் கருவில் நான் வளர்ந்த நாள் முதலாக என் மாதா முகத்தை நான் என்னது அறிந்தது கிடையாது ஐயா. என் மாதாவின் கருவில் இருந்து நான் மண்ணை தொட்ட விடவே என் மாதாவானவள் என்னை விட்டு மாண்டு விட்டாள். என்னை பெற்றெடுத்த தாயின் தீமுகம் அது கருப்போ சிகப்போ என்று கூட நான் கண்டறியலமா, நான் கண்டறியல. எனக்கு தாய்க்கு தாயாக இருந்த தந்தைக்கு தந்தையாக இருந்த வளர்த்தவன் நீங்கள். எனக்கு தாய் வீட்டு சித்திரமாக பொன் பொருள் ஆடி அவன் சொத்து சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அண்ணா. என்னம்மா சொல்ற? தன்னுடைய அன்பு கடைசி வருகின்ற எனக்கு அது மணியின் நிழல் போல் கலந்து பிறந்தோம் அம்மா. இந்த மண்ணும் கடல்வான் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதம்மா. நம் உறவை பிரிக்க முடியாதம்மா. ஏதோ விதியின் விளையாட்டால் உனக்கு திருமணம் முடிந்தது. உனக்கு சேர வேண்டிய தாய் எந்தவித சின்ன சிறு பொண்ணோ பொருளோ குறித்த நேரத்தில் என்னால் உனக்கு தர முடியாமல் போனது. அம்மா, இனிமேல் நான் எங்கேயாவது சென்று கடுமையாக உழைத்து பிழைத்து அதில் வரும் ஊதித்தை கொண்டுதான் உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தை நான் கொண்டு வர வேண்டும். என்னடா இது? நம்முடைய அண்ணன் நம்மை வாழ்த்தி வெறுங்கையோடு அனுப்பி விட்டாரே என்பதற்காக என் பாதத்துல மட்டும் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன் அண்ணா. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண் மகனும் ஒரு பெண்ணின் உடலிலே எத்தனையோ அங்கங்கள் இருந்தாலும் குறிப்பாக கழுத்தில் மட்டும்தான் தாலி என்று சொல்லக்கூடிய திரு மாங்கல்யம் சூட்டுகிறான். அது ஏன் தெரியுமா? எதற்காக அம்மா சொல்லணும்? இந்த பூமியில் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ அங்கங்கள் குறைவாக பிறந்திருக்கலாம். அதாவது கால் கரங்கள் ஊனமாகவும், சரி, கண்கள் குருடாகவும், காது செவிடாக பிறந்திருந்தாலும் கழுத்து இல்லாமல் முண்டத்தோடு பிறந்திருக்கும் ஒரு மனித ஜீவனை நீ பார்த்திருக்கிறாயா? நான் பார்த்ததே கிடையாது. யாராலும் பார்த்திருக்க முடியாது. அப்படி இந்த கழுத்தானது உயிருக்கு சமமானது. கட்டிய கணவனை ஒரு பெண்ணாக பிறந்தவள் தன் உயிருக்கும் மேலாக பாவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு பெண்ணின் உடலிலே எத்தனையோ அங்கங்கள் இருந்தாலும் குறிப்பாக கழுத்தில் மட்டும்தான் தாலி என்று சொல்லக்கூடிய மாங்கல்யம் சூட்டுகிறார். கட்டிய கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நம்முடைய தாய்மார்கள். அவர்கள் வாழ்க்கை கல்விக்கேற்ப கொண்டவன் குறிப்பறிந்து நடப்பதுதான் பெண்ணிற்கு அழகு என்று சொல்வார்கள். தன்னை போல் இந்த பெண் குலத்தில் பொன் விளக்காக, மாதர் குல மணி விளக்காக
நீ வாழ்ந்து காட்டினால் அதுவே எனக்கு போதும். ஆகட்டும் அண்ணா. அது மட்டுமல்ல, சொல்லுங்க அம்மா, என்னண்ணா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுபவர்கள் ஆண்கள். ஆண்களாகிய நாங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமே, தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக வீட்டை விட்டு வியாபார ரீதியாகவும் அலுவலக வேலையாகவும் நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கிறோம். அப்படி வெளியூருக்கு சென்ற நாங்கள் வீடு திரும்புவதற்கு நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் கூட கடக்கும். அந்த சமயத்தில் பெண்களாகிய நீங்கள் உங்கள் காலில் அணிந்திருக்கும் வெட்டியை கணவனாக பாவித்து நீங்கள் வீதி வழியே தலை குனிந்து நடந்து சென்றால்தான் வெளியே சென்றிருக்கும் ஆண்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. விதி விளையாட்டால் உனக்கு திருமணம் முடிந்தது. சரி, உனக்கு சேர வேண்டிய சீரும் என்னால் தர முடியாமல் போனது. ஆனால் இந்த அண்ணன் நான் உன்னை மறுமுறை சந்தித்தென்றால் அது உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தோடு தான் சந்திக்கும். அதுவரையில் உன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன். நீ வீணாக கண்கலக வேண்டாம். உனக்காக மாப்பிள்ளை காத்திருக்கிறார். சந்தோஷமா போயிட்டு வா. தெய்வமே, 1000 பாவத்தை செய்தால் ஒரு பெண் பெறுவி என்று சொல்லுவார்கள். 1000 புண்ணியத்தை செய்தால் ஒரு ஆண் பெறுவி என்று சொல்லுவார்கள். நான் என்ன ஜென்மத்தில் என்ன பாவத்தை செய்தேன் தெரியவில்லை. நான் பெண்ணாக பிறந்து விட்டேன். உன்னை விட்டு பிரியும் நிலைமை எனக்கு வந்து விட்டது. ஒருவேளை நான் ஆணாக பிறந்திருந்தால் உனது தம்பியாக என் வாழ்நாள் முழுது உன்னோடு நான் வாழ்ந்திருப்பேன். என் ஆறு உயிரே, என் அருமையான ஓர் உயிரே, உன்னை பிறந்த தன்னை நான் எப்படி என்ன வாழ போறேன்? என்ன மீண்டும் ஒருமுறை வாழ்த்து விடுங்கள் அண்ணா. அண்ணா, உன்னை மறந்து உன்னை பிரிந்து நான் மட்டும் நிம்மதியாக இருப்பேனா? நினைவினிலே நீங்கிடாது நெஞ்சம் உன்னை மறந்திடாது. மாறாத பச்சிலம் குழந்தையாக நம்மை பெற்ற தாய் தந்தை உன்னை என் கரத்திலே ஒப்படைத்து நிம்மதியாக போய் சேர்ந்தார். அன்று முதல் இன்று வரை என் தங்கை நீ எங்க இருக்கிறாயோ, எப்படி இருக்கிறாயோ என்று உன் நினைவுகளோடு நான் வாழ்ந்த நாட்கள் தானே அதிகம். ஆமாண்ணா. இருவர் உள்ளம் ஒன்றாகி இருவருள்ளும் ஒன்றுதானே இணை பிரியா நெஞ்சம் தானே.
வேணோ அம்மா எதுக்கும் கவலைப்படாதே. உனக்கு சேர வேண்டிய தாய் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் ஓடுவேன். ஏதோ அவசரமாக என் தங்கைக்கு திருமணம் முடிந்தது. என் தங்கைக்கு சேர வேண்டிய சீரும் என்னால் தர முடியாமல் போனது. நான் இனிமேல் எங்கேயாவது சென்று கடுமையாக உழைத்து அதில் வரும் என் தங்கைக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சேர்த்து நான் கொண்டு வர வேண்டும். ஒரு தடவை பெற்று இவ்விடத்தை விட்டு சென்று வருகிறேன். எங்கும் போக வேண்டாம். என் நாட்டிலே இரு வேலை போட்டு அப்படியா? அதில் வரும் ஊதியத்தை கொண்டு தங்கைக்கு சேர வேண்டிய தாய் தளபதி மன்னா பதவி ஏதாவது காலி இருக்கிறது? தமிழ்நாட்டிலா எந்த வேலையில எல்லாம் பேருக்கு ஆள் வச்சிருக்கேன். ஏன் இல்லை? என்ன இருக்கிறது? இருக்கிறது. என்ன வேலை? உலகை பதிவு சரிபதை பகிர்ந்து என்ன? புரட்சி வீரர் என்ற பட்டத்தை அளிக்கப் போகிறேன். மன்னா என்ன சொல்லுகிறேன்? என்னுடைய பதில் வந்து சரிபார் விருத்தி புரட்சி வீரன் என்ற பதவி கொடுக்கிறீர்களா? அப்படி ராஜ்யம் என்ற குறை மன்னா தரங்கட்டும் அவமானம் தகுதியற்ற மானகட்டும் மரியாதை ஒரு மன்னனுக்கு வளர்ந்து இருப்பவர் இந்த தளபதி. நாட்டு மக்களை கண் இமர்ப்பால் பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குமா? இப்படிப்பட்ட தவறுதான் நடந்திருக்குமா? அப்படியே மன்னன் மகன் தவறு செய்திருந்தால் நீதிமன்றம் கொண்டு வந்து தகுந்த முறைப்படி தண்டனை கொடுத்திருந்தால் உன்னை பாராட்டி அதற்காக உன் பதவி சரிபதா பகிர்ந்து புரட்சி வீரன் என்ற உன்னை கேட்ப தம்பி, உன் திறமையை பாராட்டி புரட்சி வீரன் என்ற பட்டத்தை அளிக்கிறேன். புரட்சி வீரன் என் திறமை பார்த்து இந்நாட்டின் போர் தளபதியாக பதவி கொடுத்ததும் இல்லாமல் புரட்சி வீரர் என்ற பட்டத்தை அளித்திருக்கிறீர்கள். இதை வைத்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித குறையும் ஏறாமல் நான் பாதுகாத்து வருகிறேன். அதற்காக இப்பொழுது நாட்டின் எல்லை புறவைக்கு செல்கிறேன். ஒற்றரபடிகள் மன்னா சென்று கலச்செல்வம் பதவி வந்துவிட்டது என்று கடமை தவறிவிட்டால் தலைமையை காத்துக் கொண்டிருக்க தண்டனை. கடமை இருந்து கடுதலும் தவற மாட்டார்கள். சென்று வர பாதுகாப்பா சென்று நாட்டு மன்னன் இருவர் சபையிலே என்னை அவமதித்தானே என்னை அவமதித்தானே தானே அப்படி என்ன கேட்டு மன்னா நம்ம நாட்டு நன்மை சொல்லுகிறேன். இந்த திருமணம் நான் தடுத்தேன். அது தவறா? அதற்கு மன்னான் காலால தொடுவானா? நான் கரத்தலத்தை ஒடிக்க வேண்டுமா? அதுவும் கல்லை முழுகிறதா? நானாடா பருப்பு முட்டாள் மோகன் அமைதியாக சிங்கத்தை தட்டி விட்டான் மன்னன். இனிமேல் நான் யாருன்னு பாப்பா காட்டி வரைக்கு அது மட்டுமல்ல புரட்சி வீரன் பதவி பெற்றுக் கொண்டு நாட்டின் நெல்லிப்பு செல்வன் அங்க செல்ல வேண்டும். அவனை கண்காணிக்க புறப்பட நான் கூட வரமாட்டேன். நான் உங்களோட வரமாட்டேன். ஏன் வரமாட்டா? உன் கூட வந்தா எலியும் தவளையும் கூட்டாளி போட கதையாடு. நான் வரேன். எரியும் தவளையும் கூட்டாளி கதையாடு. அது என்ன விளக்கம் சொல்ல வேண்டும்? என்னன்னு கேக்குறேன் ஐயா. ஒரு காட்டுல எலியும் தவளையும் உற்ற நண்பர்களா? சரி, நம்ம எங்க போனாலும் ஒன்னா போனோம். இனி பிரிவே கூடாது. ரெண்டு பேரும் மனசுல என்னன்னாங்களா? சரி, என்ன உடனே ரெண்டு பேரும் பிரிய கூடாதுல ஒரு கயிறு எடுத்து ரெண்டு பேரும் காலையில கட்டினாங்களாம். எலி காலியம் தவறு காலியம். ஏன் எதனால? எங்க போனாலும் ஒன்னா போனோம், நம்ம இணை பிரியவே கூடாது அப்படின்னு கயிறு கட்டினாங்க. கயிறு கட்டினோடனே
எலிக்கு பசி எடுத்துச்சா. சரி. எலி எங்க வாழும்? மேடையில குடிச்சவன், தவளை தண்ணிக்குள்ள வாங்கியவன். இது பசி எடுத்துனா வேட்டையாட போகுது. கல்லுலயோ முள்ளுலயோ மோட்லயோ பழத்திலயோ சங்கிலையோ பொண்ணு பையன் இருக்கு எலி. சரி. பின்னாடியா இருக்குது தவளை இருக்கிறது. தர தர தரான்னு வச்சாது. கவர் கட்டிக்குதுல்ல. தவளை கேட்டுச்சான், எலியாரே எலியாரே எனக்கு தண்ணி தாக்கம் அதிகமாயிடுச்சு, எங்கடா தண்ணிக்கிற இடத்த பார்த்து நிறுத்து சரி. அப்படின்னு தவளை கேட்டுச்சான். விட்டு நன்மை கேட்டானே அப்படின்னு எலி நான் பண்ண தெரியுமா, என்ன பண்ணுச்சு? நேரா போய் பெரிய கந்தான போய் நின்று போச்சு. அடேங்கப்பா. கிணறு நிறைய தண்ணி. அப்படியா? தவளைக்கு தண்ணி பார்த்தோன்னா சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி. எக்கிரி போய் கறந்துச்சு. தவளை தண்ணிக்குள்ள குதித்து விட்டது. ஆமா. சரி. பின்னாடியா இருக்குது எலி இருக்கிறது. எலியும் குச்சிச்சு. வேற வழி இல்லை. கயிறு கட்டிக்கல. இது தவளை குச்சிச்ச கருத்துல இது உள்ளிக்கும் மேலிக்கும் உள்ளிக்கும் மேலிக்கும் போய் போய் வந்து பின்னாடியா இருக்குதா எலி இருக்கிறது. எலியும் இது உள்ளிக்கும் மேலிக்கும் போய் போய் வந்து எலிக்கு மூச்சு வாங்குது. சரி. மூச்சு வாங்கி தண்ணியிலே செத்து போச்சு. மூச்சு திணறி எலி தண்ணியில செத்து விட்டது. சரி. அந்த நேரம் பார்த்தா கருடன் வரான். அடடே. ஏற எடுக்கணுமே. சரி. அப்படின்னு கருடன் வரான் பாரு. கணத்துல பார்த்தா எலி செத்து போய் சரி. நேரா வந்து எலி தூக்குச்சு. கருடன். பின்னாடியா இருக்குது தண்ணிக்குள்ள இப்போது தவளை. தவளையும் வந்துச்சு. கவர் கட்டிக்குதுல்ல. எலியும் துணுப்புச்சு, தவளையும் துணுப்புச்சு. அதுக்கு என்ன இப்போ? நான் கூட வந்தேன்னு வச்சுக்க, வந்தா? உன்னை அடிக்கிறவன் என்ன அடிப்பான், உன்னை கொலை பண்றவன் என்ன கொலை பண்ணுவான். மோகன், ஏன் அவமானித்த மன்னன் நாட்டு ஆடுறீங்க கூடாதா? டேய், இது நாட்டை அனாவசியமா தீருவேன். விட மாட்டேன்.